அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உளவியல் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உளவியலில் கட்டாயம் நம்ம 40க்கு 40 எடுத்தாகணும். ஸோ வயது கணக்குகளை பொறுத்தளவுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து ஆப்ஷன்லேருந்து போகலாம். ப்ராக்டிக்கலாக கணக்கு பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பொதுவாக சொல்கிறாங்க அப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வயதில் வந்து முன் பின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிற வார்த்தை தான் அடிக்கடி வரும். இப்போ ஒருத்தருடைய வயது வந்து 10 வயது. இப்போ ஒருத்தருடைய வயது அப்படின்னா தற்போதைய வயது. 3 வார்த்தை இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. தற்போதைய வயது எவ்வளவு? 10. 5 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய வயது என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 5. முன்னுன்னா மைனஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 10ல் 5 மைனஸ் பண்ணோம்னா 5. பின் அப்படின்னா ஆட் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? 5 ஆண்டுகளுக்கு முன் 5 ஆண்டுகளுக்கு பின். முன்னுனா மைனஸு, பின்னுனா ப்ளஸ்ஸு. இது பேசிக்காக உள்ளது, எல்லா சம்லையும் வர்றது. ஒரு சம்மில் தற்போதைய வயது கேட்கலாம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள வயது கேட்கலாம், 5 ஆண்டுக்கு முன் உள்ள வயது கேட்கலாம். மூணுமே நம்ம வந்து ஒரு இந்த தற்போதைய வயதை வச்சே என்ன பண்ணலாம், முன் பின்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ அந்த கேள்வியில் 5 ஆண்டுகளுக்கு முன் 5 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு என்ன பண்ணணும், கொடுத்துருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வயதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா சராசரி கேள்வி வரும். என்ன வரும்? சராசரி கேள்வி. அதே போல் வயதை வச்சே பார்த்தோம்னா விகித கேள்வி வரும். என்ன வரும்? தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த எனக்கு வந்து வயது கணக்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புரிய மாட்டேது சார், இல்லை வந்து எனக்கு வந்து வயது கணக்கில் ரொம்ப முக்கியமான கணக்கு எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. என்ன அப்படின்னா விகிதம் கேட்குறது. அந்த அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 35 வருடங்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 8 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய வயது விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது. இந்த கேள்வி தான் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்குறது. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி எப்படி ஸோ இந்த மாதிரி கேள்வி ஒன்று நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரேஷியோ கொடுப்பாங்க பார்த்துறீங்களா? தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:4. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் 4:5 அப்படின்னா தற்போதைய உள்ள யாரோடய ஒரு வயதை கேட்குறது. அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கேள்வி பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது சில பேர் கணக்கே வராது. அவங்க என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினை பார்த்துட்டு கொஸ்டினில் 2 விகிதம் கொடுத்துருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது முன்புன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போனா எப்படி சம்மு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாருங்கள். விவேக் மற்றும் சுமித் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் என்னது? 2:3. அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா என்னது? ப்ளஸ். அவருடைய வயது விகிதம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 11:15. ஓகேவா? இந்த கேள்வி மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இந்த கேள்வி மாதிரி தான் கேள்வி அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இங்கே இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும், 2x 3xன்னு எடுத்துக்கணும். ஸோ வயதில் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். எக்ஸ் ஒய்ன்னு என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு விகிதம் தான் கொடுத்துட்டாங்க, வயது கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், 2x 3xன்னு வச்சுக்கிறோம். பிறகு முன்பான்னு பார்க்கணும். பிறகுனா இந்த நம்பரோட ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகா, அப்போ 2x + 12 3x + 12 அப்படின்னு எழுதணும். இதே முன்னாடி அப்படின்னா என்ன பண்ணணும், -1. இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயது விகிதம் 11:15 மாறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இருக்கிற எழுதணும் பார்த்தீங்களா, இது அப்படியே பையில் போட்டு என்ன விகிதம் கொடுத்துருவாங்களோ அதை என்ன பண்ணணும், பையில் போட்டு எழுதுனா முடிஞ்சு போய்ட்டு. பாருங்கள், இது புரியுதா? என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு விகிதம், ரெண்டாவது ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விகிதத்தை 2x 3xன்னு வச்சுக்கணும். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகுனா அந்த விகிதத்தோட அந்த நம்பரை ஆட் பண்ணணும். முன்புனா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண பிறகு மறுபடியும் வயதுகள் விகிதம் இப்படி மாறுன்னு சொல்கிறாங்களா,
இப்போ நமக்கு பொதுவாகவே தெரியும் A/B அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், அதான் அப்படி எழுதியிருக்கோம். இது A, இது B, A/B அப்படின்னு எழுதிருக்கோம். ஈக்குவல் டு அந்த என்ன வீதம் கொடுத்துருவாங்களோ ஸ்டெப்பாகவே மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப்பு இப்படி பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சரு குறுக்கு பெருக்க பண்ணணும். பண்ணுங்க. 15 2x + 12 = 11 3x + 2 12. இப்போ பாருங்க 15 2 30x 15 12 150 15 2 30 180 180 தானே. ஸோ 33 x + 12 132 கரெக்டா சொல்லுங்க. கரெக்டு. இப்போ இந்த எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டாங்க, இது இங்கே கொண்டு போங்க. ஏன்னா இங்கே தானே பெருசாக இருக்குது. 33x - 30x இந்த நம்பரு 180 - 132. இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 48 வரும். இது வரைக்கும் 3x. ஸோ x = 48 / 3 அடிச்சு பண்ணா எத்தனை 16. ஓகேவா. இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ என்னது 16. இப்போ இது பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, தற்போதைய வயது வீதம். என்னது இது வந்து தற்போதைய வயது வீதம். இது 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்தது ஃபஸ்ட்டு யார் இருக்கா, விவேக், இது சுமித். இப்போ இதில் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். விவேக்கின் வயது என்ன, சுமித்தின் தற்போதைய வயது என்ன, 12 வருடங்களுக்கு பிறகு விவேக்கோட வயது என்ன, சுமித்தின் 12 வருடங்கள் வயது என்னன்னு கேட்கலாம். என்ன கேட்கறாலும் அதில் சப்ஜெக்ட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, சுமித்தோட வயது கேட்டுறாங்க. சுமித் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 16. அப்போ 3x 18. விவேக்கோட வயது 12. இப்போ சப்ஜெக்ட் பண்ணி பாருங்களேன். விவேக்கோட வயது 12, சுமித்தோட வயது 18. இது அடிச்சா என்ன வருது, 2:3 வருதா. அப்போ கரெக்டு. என்ன கேட்டுருக்காங்க, சுமித்தின் வயது என்னது 12 அப்படிங்கிறது முன்னாடி. இப்போ என்ன கேட்டாங்க, இந்த உப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. சாரி 3 16 48. ஆன்சர் என்னது 48. புரிஞ்சுக்க முடியுதா. இங்கே பாருங்க, சிம்பிளான ஸ்டெப்பு. கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சணும், கொஸ்டினில் 2 விகிதம் கொடுத்துருப்பாங்க. 2 விகிதம் கொடுத்துட்டு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விகிதம், அடுத்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது முன்புன்னு கொடுத்துட்டு இன்னொரு விகிதம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு இருக்க விகிதத்தை 2x அது அப்படியே எக்ஸ் போட்டு எழுதணும். பிறகுனா ஆட் பண்ணி எழுதணும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2x + 12 3x + 12. இந்த விகிதம் இப்படி மாறுது, இது அப்படியே பையில் எழுதணும். பையில் எழுதிட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது விகிதம் என்ன பண்ணணும், பையில் எழுதணும். இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும், அப்போ அவங்க கேட்பாங்க இது யார் விவேக், இது யார் சுமித். விவேக்கோட வயதுனா அதில் போய் எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணணும். சுமித்தோட வயதுனா இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். 12 வருடங்களுக்கு பிறகுனா இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். 4 ஸ்டெப்பு பார்த்து வச்சுங்க. ஓகேவா. இதே கேள்வி தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி டேட்டா மட்டும் என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஒரு விகிதம், இன்னொரு விகிதம், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது முன்பு. இந்த ஏஜ் சம்லே முக்கியமான சம்னா இந்த சம் தான். இந்த சம் தான். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். தாரணியுடைய வயது ராணியின் வயதில் இருந்து 3 குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ தாரணியின் வயது ராணியோட வயதிலிருந்து 3 குறைவு. r - 3 = என்னது தாரணி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. தாரணி வயது ராணி வயதுலேருந்து 3 கழிச்சோம்னா தாரணி வயது கழிச்சிரும். ராணியின் வயது 18 சொல்லிட்டாங்க. ராணியோட வயது என்னது, அப்போ தாரணியோட வயது 18 - 3 15. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ராணி மற்றும் தாரணியின் வயது விதம். இதான் முக்கியமானது. இங்கே ராணியா தாரணியான்னு பார்த்துக்கணும். இங்கே கொடுக்குறப்ப தாரணி ராணின்னு கொடுத்துட்டு கேட்குறப்ப என்ன பண்ணிடுவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க.
கேள்வியில் என்ன கேட்டிருப்பாங்க, மகனின் மற்றும் தந்தையின் வயது விகிதம் அப்படி கேட்பாங்க. இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் என்ன கேட்டாங்க, விகிதம் கேட்டிருக்காங்களா? யாரோட வயது? ராணியோட வயதுக்கும் தாரணியோட வயதுக்கும். ராணியோட வயது என்ன? 18. தாரணியோட வயது என்ன? 15. அடித்தோம்னா என்ன வரும்? 6 3 18, 5 3 15. ஸோ 6:5. ஈஸியாக தானே இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 35 வருடங்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயது விகிதம் என்னவாக இருக்கும்? சிம்பிளாக கேட்டுறேன். என்ன கேட்டுறாங்க? அருண் மற்றும் சுரேஷ், அருண் சுரேஷ் அவருடைய தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடம் 35 வருடம். ஓகே. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணணும்? 8 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 16 35 8 அடிச்சோம்னா 27. அருண் வயது வீதம், சுரேஷ் மற்றும் அருண் வயது வீதம் 16 27 அடிக்கலாமா? காமனான நம்பர்ல. ஸோ இதை மாற்றிங்க. 36 வருடங்கள். ஸோ 36னா எத்தனை? 36 எதை கழிக்கணும்? 8 கழிச்சோம்னா 28. அடித்தோம்னா நன்னாங்க 7 28. 4:7. கேட்குறது என்ன? சுரேஷ் மற்றும் பார்த்தீங்களா? கேட்குறது என்னது? சுரேஷ் மற்றும் அருணோட வயது. சுரேஷோட வயது என்ன? 7. அருணோட வயது 4. சிம்பிளானது தான், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. பார்த்து வச்சுங்க. நான் சொன்னேன்னா, நான் தான் சொன்னேன், நானே தப்பு பண்ணுறேன் பாருங்க. கொஸ்டினை ரீட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக. அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். நம்ம தப்பு பண்ணுறது என்ன பண்ணியிருக்காங்க? 4:7 வச்சுருக்காங்க பாருங்க. நான் உண்மையிலே நான் ஒரு எக்ஸாமில் இது தப்பு பண்ணேன், முக்கியமான எக்ஸாமில். பார்த்து வச்சுங்க. வீட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப என்ன தெரியுது. சிம்பிளாக 2 பேரோட வயசு கொடுக்குறாங்க. வயசில் 8 வருடங்கள் முன்புங்கிறாங்க, கழிச்சுக்கிறோம். 8 வருடங்கள் பின்புனா என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு அவங்களோட வயது விதம் என்ன கேட்குறாங்க. இது ஒரு விஷயமே கிடையாது, கேள்வியே கிடையாது. அடுத்து பாருங்கள், லதா. இது வந்து புதிர்கள் புசல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏஜை மட்டும் கிடையாது, இதே வந்து பணத்தை வச்சு கேட்பாங்க, உயரத்தை வச்சு கேட்பாங்க, வேகமாக ஓடுறதை வச்சு கேட்பாங்க. எப்படின்னு கேட்பாங்க. இவங்களை விட இவங்க பெரியவர். இதை கொஸ்டினை வந்து ரீட் பண்ணணும். கமா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கமா வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும். அந்த ஃபுல் ஸ்டாப் வர்றதுக்கு மீனிங் வேறு, கமாவுக்கு மீனிங் வேறு. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், லதா சுனிதாவை விட உயர்வது பெரியவர். இந்த இடத்துல கமா. இதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். இனி மூவரில் யார் சிறியவர்? லதா. சுனிதாவை விட 1 வயது பெரியவர். சுனிதாவை விட. அப்போ சுனிதா வயசோட ஒன்றை கூட்டணும் அப்படின்னா லதா வந்துடுவாங்க. கரெக்டா? சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். லதா சுனிதாவை விட பெரியவர்னா இதில் யார் பெரியவங்க? லதா தான் பெரியவங்க. சுனிதா பிந்துவை விட பெரியவங்க. சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். இதில் யார் சிறியவர்னு பார்த்தோம்னா பிந்து. ஓகேவா? யாரு பார்த்தோம்னா லதா. லதாவை விட யார் பெரியவங்க? லதா வந்து சுனிதாவை விட பெரியவங்க. அப்போ இந்த குறி போடணும். கிரேட்டர் தன். இது என்னது? கிரேட்டர் தன் சுனிதா. சுனிதா வந்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்போ சுனிதா வந்து பிந்து. அடுத்து ராஜன் பிந்துவை விட 1 வயது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? பிந்துவை விட. அப்போ லதா சுனிதா ராஜன் பிந்து. ஓகேவா? கேள்வி வந்து சிறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? பிந்து. பெரியவர் யாரு? லதா. ராஜுவின் தந்தை வயதானது. ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. 3 மடங்கை விட அதிகம். கமா. ராஜுவின் தந்தையின் வயது 44 எனில் ராஜுவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிங்க. ஏயின் வயது
பியின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏயின் வயது பியின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னா இந்த 3 கொண்டு போய் எங்கே போடணும் அப்படின்னா இங்கே தான் போடணும். ஏயோட வயது பி வயதை போல் 3 மடங்கு அப்படின்னா பியோட வயதை 3ஆல் பெருக்குனா ஏயோட வயது கிடைக்கும். 2 ஈக்குவல் பண்ணும். அதனால இங்கே ஈக்குவல் போடுறோம். எல்லாம் ஈக்குவல் போட முடியாது. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த மடங்கு வர்றப்ப இந்த 3 எங்கே போடுறது, இங்கே போடுறதா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். எங்கே வரணும்? இதில் யார் பெரியவங்களோ அவங்கள விட்டுட்டு சின்னவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், அந்த மடங்கை போடணும். ராஜீவின் தந்தை வயதானது ராஜீவின் வயதை போல் 3 மடங்கு விட அதிகம் அப்படின்னா ப்ளஸ் போடணும். மடங்கு +5. குறைவு அப்படின்னா மடங்கு -5. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ பாருங்கள், ராஜீவின் தந்தைன்னு வச்சுப்போம். ராஜீவின் தந்தையோட வயது ராஜீவின் வயதை போல ராஜோட வயதை 3ஆல் பெருக்கி அதோட 5 கூட்டணும் அப்படின்னா அவரோட தந்தை வயது கிடச்சிரும். புரிஞ்சுக்க முடியுதா? ராஜோட தந்தை வயது என்னது? 44 அப்படின்னா ராஜோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மைனஸ் அங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? 41 39. இதெல்லாம் தப்பு பண்ணோம்னா தப்பாயிடும். கான்செப்ட் தெரிஞ்சு. ஸோ 6 39/3 அடித்தோம் அப்படின்னா 13. இப்போ பாருங்கள், ராஜோட வயதை 3ஆல் பெருக்கி அதோட 5 கூட்டி பாருங்கள், அவங்க அப்பா வயது வந்துடும். 3 13 39 + 5 44. இப்போ என்ன கேட்குறாங்க? ராஜின் வயதுன்னு கேட்குறாங்க. ராஜ் வயது என்னது? இப்போ இதிலே கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமே ஆப்ஷனில் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஆப்ஷனை 10 எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவோம்? ராஜின் வயதை போல் 3 மடங்கு 30 + 5 35 தான் வருது. ஆனால் என்ன வரணும்? அடுத்தது 3 13 39 + 5 44. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த மடங்கு கூட்டல் கழித்தல் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். என்ன மாதிரி? ஒரு கேள்வி நல்லா 2 வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ராஜீவின் தந்தை வயது இதெல்லாம் கேட்க போகிறது வாய்ப்பு குறைவு தான். சப்போஸ் கேட்டாங்கன்னா கேள்வி ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த சமாஜம் நம்ம போகிறது என்ன பண்ணது என்னன்னா பார்த்து வச்சுங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகளோட வயசு 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா அம்மா வயசு கிடச்சிரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த மடங்கை எங்கே போடுறது அப்படின்னு தான் டவுட் வரும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. இனி அவர்களின் தற்போதைய வயது வீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? இதில் அம்மாவின் வயது எக்ஸ் வச்சுப்போம், மகளின் வயது எக்ஸ் வச்சுப்போம், தான் நல்லாயிருக்கும். அம்மா மகள் அம்மாவின் வயது எக்ஸு. ஓகேவா? மகளோட வயசும் எக்ஸு தான். ஆனால் என்னது? மகளின் வயதை போல் 5 மடங்கு 5x. இல்லைனா வயதாக போடுறப்ப இங்கே என்ன பண்ணோம்? 5x போடணும். இங்கே என்ன பண்ணோம்? எக்ஸாக போடணும். ஈக்குவல் பண்ணுறப்ப தான் என்ன பண்ணணும்? மடங்க போய் அங்கே போடணும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த மடங்கை ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? 5 அங்கே போடணும். ஓகே தானே? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ட்டாங்க. என்னது? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ என்ன பண்ணணும்? 2 ஆண்டை கூட்டணும். 2ஓடையும் கூட்டணும். அம்மா மற்றும் அம்மாவின் வயது மகளின் வயதை போல் அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. இப்போ தான் ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் போடுறப்ப மடங்கை வந்து சின்னதில் போடணும். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சும்மா எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? மடங்கை அந்த பவரை பெரிய வேல்யூவை எப்போதுமே அம்மா தான் பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா அம்மாவுக்கு தான் மதிப்பு என்ன வரணும்? பெருசாக வரும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 2 வருஷத்துக்கு பிறகு ஆட் பண்ணுறோம். மகளின் வயதை போல் 4 மடங்கு போடுறோம். அப்படி போட்டு பார்த்தா 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுதிறது புரியுதா? இது ஏன் எழுதணும் புரியுதா? அம்மா வயசு மகளின் வயதை போல் 5 மடங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிட்டோம். 5 மடங்கு பெண் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து 5 மடங்கு அம்மா வயசு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் 2 ஆண்டுகள் கூட்டிட்டோம். கூட்டின பிறகு அம்மாவோட வயசு மகளின் வயதில் 4 மடங்கு போட்டோம் அப்படின்னா 2 பேர் வயசு ஈக்குவல் ஆகிடும். அதுதான் ஈக்குவல் போட்டுரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 5x + 2 4x + 8
இந்த எக்ஸ் இங்கே வந்து என்ன வரும் எக்ஸ் வருமா இங்கே வந்துன்னா 6 வந்துடும் எக்ஸ் ஈக்குவல் என்னது 8 இங்கே வந்துன்னா 8 இந்த 2 அங்கே வந்துச்சு 4 இங்கே வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 6 வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க தற்போதைய வயது கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இதுதான் தற்போதைய வயது இது என்னது தற்போதைய வயது இது 2 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த வயது கேட்டாலும் போடலாம் இந்த கேள்வி 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் இது எழுதிட்டோம் அப்படின்னா 4 கேள்விக்கு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் இப்போ என்ன கேட்குறாங்க யாரோடது அவர்களின் தற்போதைய வயது அப்போ அம்மாவோட வயது பாருங்க எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணுங்க எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணால் 5 × 6 30 இங்கே 6 இப்போ பாருங்க 6 30 எங்கே இருக்கு ஓகேவா இதை வச்சு விகிதம் கேட்டாலும் என்ன பண்ணலாம் நம்ம சொல்லிடலாம் 6:30 அடித்தோம்னா 1:5 புரிஞ்சுக்க முடியுதா தற்போதைய வயது பிறகு அப்படின்னா கூட்டுறோம் முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம் மடங்கு கொடுத்து ஈக்குவல் பண்ணுறப்ப அந்த மடங்கை போய் சின்ன வேலையில் போடணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த நாளை இங்கே போட்டுறக்கூடாது புரிஞ்சுக்க முடியுதா இது ஒரு நல்ல கேள்வி இது பேஸ் ஏஜ் சம்மில் சொல்லுவாங்கள்ல அடிப்படையான சம்மு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நல்லா ரீட் பண்ணி இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி எழுதி பாருங்கள் நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அம்மாவோட வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு அப்போ அம்மாவுக்கு 5 போடுறோம் மகளுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறோம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆட் பண்ணுறோம் அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு மகளுக்கு 4 போட்டு 2 என்ன பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணுறோம் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் புரிஞ்சுக்க முடியுதா சரி இதுக்கப்புறம் எப்படி சார் கழித்தல் கூட்டல் அதெல்லாம் கேட்கக்கூடாதீங்க ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு 4 வருடங்கள் கழித்து அவரின் வயதின் வயதை போல் 4 மடங்கு நீர் தற்போதைய வயது என்ன சிம்பிளாக போடலாம் ஈஸியாக இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணலாம் 20 செகண்டில் கூட போட்டலாம் என்ன பண்ணலாம் சரண் என்பவரின் வயது தன் மகனின் வயது ஸோ சரண் தான் அப்பா மகன் வயது ஸோ சரணோட வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு அப்போ 6x இங்கே எக்ஸு 4 வருடங்கள் கழித்து அப்போ கழித்துனா பிறகு தான் முன்பு கிடையாது 6x + 4 x + 4 கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு மடங்கு கொடுத்துருப்பாங்க அந்த மடங்கு என்ன பண்ணணும் இங்கே போடணும் போட்டு என்ன பண்ணணும் ஈக்குவல் பண்ணணும் இது சால்வ் பண்ண ஆன்சர் ஸோ 6x + 4 - 4x - 4 சாரி -16 இந்த 4 உள்ள பிறக்கணும்ல 16 அங்கேயே வச்சுக்கலாம் ஸோ 2x = இந்த இதையும் அடித்தோம்னா 12 x = 6 ஓகே தானே இப்போ என்ன கேட்குறாங்க சரணோட தற்போதைய வயது கேட்கலாம் 36 மகனோட தற்போதைய கேட்கலாம் 6 4 வருடங்களுக்கு பிறகு 36 + 4 40 இங்கே 10 எது வேணா கேட்கலாம் என்ன கேள்வி கேட்குறாங்க தற்போதைய வயது என்ன ஆன்சரு 36 6 விகிதம் கேட்கலாம் பிறகு கேட்கலாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கலாம் எது வேணாலும் போடலாம் இப்போ தற்போதைய வயது கிடச்சிருக்கு நமக்கு 36 6ன்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கலாமா கழிச்சிட போகிறோம் ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதில் கூடுதலை போல 3 மடங்காகும் 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதில் கூடுதலை போல 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆன்சர் எப்படிங்க பாருங்க ராமன் மகன்கள் ராமனுடைய வயது அவருடைய 2 மகனுடைய வயதுக்கு கூடுதலை போல எத்தனை மடங்கு 3 மடங்கு 5 ஆண்டுகள் கழித்து 3x + 5 இங்கே x + 5 + 5 போடணும் என்ன பண்ணணும் ஏன்னா 2 மகன்கள்ல எத்தனை மடங்கு 2 மடங்கு சால்வ் பண்ண ஆன்சர் போடுங்க 3x + 5 = 2x + 20 ஸோ x = 15 x எவ்வளவு 15 ஸோ அவரோட வயசு 45 பையனோட வயசு 15 என்ன கேட்டிருக்காங்க ராமனின் தற்போதைய வயது 45 நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க இங்கே 5 ஆட் பண்ணுவாங்க இன்னொரு 5 ஆட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களை தப்பு பண்ணாதான் வைப்பாங்க எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க
உங்களை கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பண்ண வைப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறீங்களோ, இரு மகன்கள் அப்படிங்கிறத அதில் கீ பாயிண்ட்டு. அண்டர்லைன் பண்ணணும். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் பேப்பரை கிறுக்கின்னு என்ன பண்ணணும்? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணும்? அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். டவுட் ஆச்சுருக்கா? இந்த இருக்கா? சேம் கொஸ்டின் தான் அது. இப்போ பாருங்கள், இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் போடுற பார்த்துங்க. இன்று அபியின் வயது, அபி ரீட்டா, அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. இந்த ரீட்டாவை போல் 2 மடங்கு 2x, 2x. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் எக்ஸை மாற்றி இந்த 2வை மாற்றி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. படித்து பாருங்கள். அபியோட வயது ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்கு. இந்த ரீட்டாவோட வயதை 2ஆல் பெருக்கணும். பெருக்கினா என்ன அடிச்சிடும்? அபியோட வயது. அப்போ ரீட்டாவோட வயதை என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கக்கூடாது. யாரோட வயதை பெருக்கணும்? அபிக்கு தான் 2 போடணும். உதாரணத்துக்கு ரீட்டாவுக்கு 5 போடுங்க, அபிக்கு என்ன வரும்? 10. இதில் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? இதில் அபி பெரியவங்களா ரீட்டா பெரியவங்களா பாருங்கள். அபியோட வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு அப்படின்னா யார் பெரியவங்க? அபி. அதனால தான் அபிக்கு 2 போடுறோம், அந்த மடங்கை போடுறோம். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்தது பாருங்கள், 7 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2x + 7, x + 7. அவர்களின் வயது வித்தியாசம் என்ன சொல்லிட்டாங்க? 5. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருதான்? 5 வருதுன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அதெல்லாம் மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது சால்வ் பண்ணால் இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இது சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. 2x x போயிட்டுனா என்னது? x. இது அடிச்சிட்டோம்னா என்னது? 5. எக்ஸோட வேல்யூ என்னது? 5. இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க? ரீட்டாவின் இன்றைய வயது சொல்லுங்க. ரீட்டா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன? ஸோ ஆன்சர் வந்து 5 தான். என்னது? நோட் பண்ணி வச்சுங்க, 5 தான். ஓகே, அதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? ரீட்டாவோட வயது வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். மடங்கு அப்படின்னா அந்த மடங்கை போட்டு ஈக்குவல் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? இது மடங்கு தான் வருது. தெரிஞ்ச கணக்கு தான் அது. ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது பாருங்கள். ஒரு பையன் தற்போதைய வயது அவன் தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு. தற்போதைய வயது போட்டுடலாம்ல? அது டவுட் வச்சிருக்கா? வித்தியாசமான கணக்கு பார்ப்போம். பாருங்க, 2 நபர்களின் வயதுகளின் வீதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சம்மு. வயதுகளின் வீதம் அப்படின்னா என்ன பண்ணோம்? நான் சொல்லியிருக்கேன், வயதுனாவே எக்ஸ்னே வச்சுங்க. அப்போ என்னது? 1x 3x. இந்த வயதுகளின் பெருக்கல் பலன் 1xையும் 3xையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வருதான்? 48. அப்போ என்னது? 3x² = 48. x² = 48 3ஆல் வச்சோம்னா 16. ஸோ x = 16 ரூட் எடுத்தோம்னா 4. என்ன கேட்குறாங்க? அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? இந்த x சப்ஜெக்ட் பண்ணோம்னா இவரோட வயது 4, அவங்களோட வயது 12. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 8. ஸோ வயதுகளின் வித்தியாசம் 8. ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா இல்லையா? புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? வயதிலும் விகிதம் 1 3 அப்படியே வச்சுக்காமல் xன்னு வச்சுக்கணும். ஏன்னா விகிதம் அப்படிங்கிறது பார்ட், பங்கு. என்னது? பங்கு. ஒரு பங்கு, அவங்க 3 பங்கு. பெருக்க சொன்னால் பெருக்கணும், கூட்ட சொன்னால் கூட்டணும். என்ன சரி, கேள்வி பாருங்க. அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்போ ஃபஸ்ட்டு அருணின் தற்போதைய வயதை நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். எக்ஸ். இது என்ன பண்ணணும்? எக்ஸோட எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இந்த 3 மடங்கு என்ன பண்ணணும்? 3 கழிக்கணும். அப்படியே வார்த்தையை அப்படியே என்ன பண்ணுறோம்? கணக்காக மாற்றுறோம். இது வந்து எதுக்கு சமம்? சமம்னாவே ஈக்குவல் டு போடணும். என்ன பண்ணணும்? 3x - 3 சமம் அப்படின்னா ஈக்குவல் போடணும். எதுக்கு சமம் அப்படின்னா
அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ ஃபஸ்ட்டு வயது எக்ஸு, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது எக்ஸ் மைனஸ் 2. 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது எக்ஸ் மைனஸ் 3. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் 3. இது ரெண்டுத்தையும் பெருக்க கிடைப்பது அப்படின்ட்டாங்க. எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பது தற்போதைய வயதின் 3 மடங்கில் 3ஐ கழிக்கிறது. அப்படி சொல்கிறதெல்லாம் அப்படி செஞ்சுட்டே வேண்டியதான். கழிக்க சொன்னால் கழிச்சிட வேண்டியதான். மடங்கு போட சொன்னால் என்ன பண்ணணும்? மடங்கு போட வேண்டியதான். தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழிக்கிறாங்க. ஓகேவா? 3 கழிச்ச பிறகு என்ன பண்ணலாம்? 3 மடங்கு இல்லை, பார்த்து வச்சுக்கணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை பிறகு என்ன வரும்? ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ என்னது? ஆக்சுவலாக வந்து நம்பர் சேம் இல்லை. அப்போ என்ன பண்ண பெருக்கணும்? இதை பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x, மறுபடியும் இதை பெருக்கணும் நான் மைனஸ் 6, இதை பெருக்கணும் ப்ளஸ் 3x. கரெக்டா? கரெக்டு தானே? நான் ஒரு இது கூட எழுதிருக்கேண்ணா, இது கூட எழுதிருக்கேன். சரி இருங்க. இதையும் பெருக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்டு, இதையும் பெருக்கிறேன் மைனஸ் 2x, இதையும் பெருக்கிறேன் ப்ளஸ் 3x, இதையும் பெருக்கிறேன் மைனஸ் 6. கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஒரு இது கழிச்சிட்டா ஒரு எக்ஸ் கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 6. ஆமாம் ப்ளஸ் எக்ஸு. வெரி குட்டு. இங்கே ஈக்குவல் டு முன்னாடி என்ன இருக்குது? 3x மைனஸ் 3 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 6 மைனஸ் 3x ப்ளஸ் 3. ஸோ கடைசியில் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸா மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். என்ன காரணிப்படுத்தணும் அப்படின்னா 2 நம்பர் சூஸ் பண்ணணும். பெருக்குனா 3 வரணும், கூட்டினா மைனஸ் 2 வரணும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன வரும்? வரும் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 தான் ஆன்சர். யாருடைய வயது? அருணோட தற்போதைய வயது. இது வந்து காரணிப்படுத்துக. புரியுதா உங்களுக்கு? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஈக்குவல் பண்ணுறது என்ன பண்ணணும்? இந்த நம்பர் எடுத்துக்கணும். இப்படி ப்ளஸ் போட்டு இந்த நம்பரை எடுத்து இங்கே எழுதணும். மைனஸ் 3 மைனஸ் 3. இங்கே என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் 2வா? மைனஸ் 2 எழுதணும். இப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ஏதோ 2 நம்பர் சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரையும் நான் பெருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கணும். அதே நம்பரை கூட்டம் இந்த வேல்யூ கிடைக்கணும். அதே மாதிரி நான் 2 நம்பர் சூஸ் பண்ணுறேன். அதான் 1 மைனஸ் 3. இப்போ 1 மைனஸ் 3 பெருக்குங்க மைனஸ் 3, 1 மைனஸ் 3 கூட்டுங்க மைனஸ் 2. இதை எப்படி எழுதணும்? அப்படியே எக்ஸ் போட்டு அப்படி சேர்த்து எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. மறுபடியும் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0 போட்டு இதில் எது ப்ளஸில் ஆன்சர் வருதோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 1. இந்த மைனஸ் விட்டுணும். எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 3. இந்த ப்ளஸ் வேல்யூ தான் எடுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வயது என்னது? 3. புரிஞ்சுங்க? இப்படிதான். ஸோ பார்க்குறது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 50 செகண்டில் போடலாம். எவ்வளோ செகண்டில் போடலாம்? ஸ்டெப்லாம் புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. இது வரைக்கும் தான் கான்செப்ட். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய அவருடைய வயதையும் 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய அவருடைய வயதையும் பெருக்க கிடைப்பது தற்போதைய வயதை போல 3 மடங்கின் 3 கழிப்பதற்கு சமம். இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதி இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுது. எனக்கு இப்போ வந்து காரணிப்படுத்த தெரியாது, பெருக்க தெரியாது, கூட்ட தெரியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் அடிப்படை, கணிதத்துடைய அடிப்படை. இப்போ இது வரைக்கும் போட்ட பிறகு இது காரணிப்படுத்த எனக்கு தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ வேறு என்ன ஒரு மெத்தட் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டெப்பரும் எனக்கு வந்து இந்த ஸ்டெப்பரும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஷன் உள்ள வேல்யூ எடுத்து எக்ஸுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன வந்து நிப்பாட்டிட்டு நின்று இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் எக்ஸுக்கு அந்த உள்ள வேல்யூவை எக்ஸுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன வரணும்? 0 வரணும். எக்ஸுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 3 3 9 மைனஸ் 6 மைனஸ் 3. இப்போ கூட்டம்னா என்ன வருது? அப்போ ஆன்சர் என்னது? 3. இப்போ 4 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 16 மைனஸ் 8 மைனஸ் 3 0 வரல. அப்போ 4 கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதா?
ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அதோட ஈஸியான மெத்தட் இந்த காரணிப்படுத்துங்க. பாருங்க, ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதை போல் 2 மடங்கு. பெண், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது மட்டும் முக்கியமாக போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிட்டு. பெண்ணு சகோதரி, இந்த சகோதரியுடைய வயதை போல் பெண்ணோட வயது 2 மடங்கு அப்படின்னா 2x. இதை மட்டும் போடணும். யார் பெருசாக இருக்காங்களோ அவங்கள அந்த மடங்கை போடணும். 5 ஆண்டுகளுக்கு பின் அப்போனா 5 கூட்டுறோம். என்ன ஆகுது, இவருடைய வயதுகளின் பெருக்கல் பலன் பெருக்கிறோம். பெருக்க சொன்னால் பெருக்க போகிறோம், கழிக்க சொன்னால் கழிக்க போகிறோம். என்ன ஆகுது, பெருக்குன்னா என்ன வருது, 375 வருது. அப்போ நமக்கே தெரியுது எக்ஸ்னு வருது, பெருக்கிறப்ப x² ஆகும். x² சப்ஜெக்ட் பண்ணி x = ஒரு வேல்யூ வரப்போகுது. அந்த வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணி தற்போது வயது கேட்டால் போட போகிறோம். முந்தைய ஆண்டுகள் வயது கேட்டால் என்ன பண்ண போகிறோம், தட்டி விட்டு போயிட்டே இருக்க போகிறோம். சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ பெருக்குங்க. இப்போ எப்படி பெருக்கிறது, இப்படி பெருக்கணும். எப்படி பெருக்கணும், 2x² + 5x 25 + 10x = 375. பெருக்குனது கரெக்டாக தப்பா, என்ன 5 தான் வரும், இந்த 2x-ஓட 5 பெருக்கியிருக்கேன் 10x, 5 பெருக்கியிருக்கேன் 25, இந்த 2x-ஓட x பெருக்கியிருக்கேன் 2x², 5-ஓட x பெருக்கியிருக்கேன் 5x. பார்த்தோம் அப்படின்னா 2x² + 15x + 25 = 375. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x² + 15x, இது இங்கே வந்துச்சுன்னா -350. ஓகேவா, = 0. ஸோ இதுக்கப்புறம் காரணிப்படுத்தணும். என்ன பண்ணோம், ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் காரணிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். காரணிலாம் படுத்துக்கிட்டு இருக்காதிங்க. இந்த ஆப்ஷனில் உள்ள வேல்யூ எடுத்து வந்து போடுங்க. எக்ஸுக்கு பொழுது 10 சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பொழுது என்ன பண்ணுங்கள், 10 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 10² + 15 × 10 -350. ஸோ 10² என்னது 200. 100 + 200 150 -350. ஸோ இதை ரெடி பண்ணால் 350 - 350 என்னது 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10. அப்போ இதான் ஆன்சர். இப்போ இதை 20 எப்படி, இங்கே 10, இங்கேயும் 10 இருக்குது சார், இங்கேயும் 10 இருக்குது, 15னா இங்கே தான் இது 10, 2x 20. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியுதா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் பண்ணணும். அப்போ தான் நம்ம காரணிப்படுத்த முடியும். இல்லைனா b² - 4ac / 2a அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது. இதில் உள்ள நம்பர் எடுத்து என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் பண்ணி 0 வர வைக்கிறோம். வருது பாருங்கள். இப்போ உடனே 10க்கு 0 வருதுன்னு சொல்லிட்டு இதை அடிச்சிடக்கூடாது. பக்கத்தில் உள்ளது என்ன பண்ணணும், இந்த சகோதரியோட வயது x, பெண்ணோட வயது 2x, அதில் சப்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், போடணும். புரிஞ்சுக்க முடியுதா. ஸோ எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். தந்தை மற்றும் தற்போதைய தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அந்த தற்போதுங்கிறது மீனிங் அர்த்தம் இருக்குது. என்ன இருக்குது, தற்போது. தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல 6 மடங்கு. ஸோ தந்தை மகன், மகனின் வயதை போல் 6 மடங்கு 6x x. ஸோ 2 வருடங்களுக்கு பிறகு அப்போ 6x + 2 x + 2 பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ அந்த மடங்கை கொண்டு போய் எங்கே போடணும்ப்பா, இங்கே போடணும். ஏன்னா ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன போடணும். இப்போ சால்வ் பண்ணாத ஆன்சரு 6x + 2 = 4x + 8. சில பேர் பெருக்காமல் 2னே போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2x, இந்த 2 அங்கே போனீங்கன்னா 6, x = 3. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, மகனின் தற்போதைய வயது என்னது 3. இந்த கண்டுபிடிச்சோம்ல அதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அதே போல் இந்த மாதிரி தான் இது. இப்போ இந்த கேள்வி பேர் என்ன அப்படின்னா புசல்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஏ என்பவர் பிஐ விட உயரம், ஆனால் சி அளவு உயரம் இல்லை. ஏ பிஐ விட உயரம், பிஐ விட உயரம், ஆனால் சி அளவு உயரம் இல்லை. அப்படின்னா சி வரணும், இங்கே வரணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். லெஸ் தான் யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், லெஸ் தான் யூஸ் பண்ணணும். டி என்பவர் இஐ விட உயரம், ஆனால் பி அளவு
உயரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியை விட யார் கம்மி? டி. டி என்பவர் ஈயை விட உயரம். டி என்பவர் ஈயை விட உயரம், ஆனால் பியை விட இல்லை. ஏற்கனவே பி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? டி இ போடணும். இப்போ பாருங்க, டி என்பவர் ஈயை விட உயரம், ஆனால் பியை விட இல்லை. இ என்பவர் எஃப்ஐ விட உயரம், ஆனால் டி அளவு உயரம் இல்லை. யாரு? இ என்பவர் எஃப்ஐ விட உயரம். இ என்பவர் எஃப்ஐ விட உயரம், ஆனால் டி அளவு உயரம் இல்லைன்னு ஏற்கனவே போட்டாச்சு. இவர்கள் யார் இருப்பதிலே உயரமானவர்? யாரு? சி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக படித்து போட்டோம் அப்படின்னா எஃப் வந்து உயரம் குறைவானவங்க, சி வந்து உயரம். கேள்வி பாருங்க. சாருவை விட ஹரிஸ் உயரமானவர், ஆனால் ராஜுவை விட குள்ளமானவர். சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அசோக்கை விட உயரமானவர் எனில் திலீப் குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட கூற்று எது சரியானது? கூற்ற வைக்கிறாங்க பாருங்க. எதில் போய் பாருங்க. சாருவை விட ஹரிஸ் உயரமானவர். ஹரிஸ் வந்து சாருவை விட ஹரிஸ் உயரமானவர், சாருவை விட. ஆனால் ராஜுவை விட குள்ளமானவர். ராஜுவோட யாரு? இவர் தான் சொல்றாங்க மெயின் பண்ணி. அடுத்தது, சாருவும் திலீப்பும் ஈக்குவலான உயரம், திலீப்பு. ஆனால் அசோக்கை விட உயரமானவர் யாரு? ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள் யாரு அப்படின்னா இந்த சாருவும் திலீப்பும். அசோக். இப்போ திலீப் குறித்த கூற்றில் கீழ்கண்டது சரியானது. ஹரிஸும் திலீப்பும் சம உயரமுடையவர்கள். தப்பு. திலீப் ஹரிஸை விட குள்ளமானவர். கரெக்டு. திலீப் சாருவை விட குள்ளமானவர் இல்லை, சமம். திலீப் ராஜுவை விட உயரமானவர். தப்பு. ராஜு தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பி. சிம்பிளான கேள்வி தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு நிமிஷத்தில் போடணும். அட்லீஸ்ட் இதை பார்க்குறவங்களுக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. இது பேர் தான் சங்கேத மொழிகள். என்னது? எப்படின்னா இது எனவும் அது இது எனவும் அது இது எது எனவும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கேள்வி என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி லைனை ஃபஸ்ட், இந்த ஃபுல்லோலாம் படிக்கக்கூடாது. கடைசி லைனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்தியாவின் தேசிய மலர் அப்படின்னா என்ன? இதை வந்து ஒரு ஜிகே கேள்வி மாதிரி ஆன்சர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு பொதுவெறி கேள்வி. இந்தியாவின் தேசிய மலர் என்னது? தாமரை. அந்த தாமரை அப்படிங்கிற வார்த்தை இங்கே உள்ளதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன ஆன்சர் என்னது? தப்பு. புரிஞ்சுக்க முடியுதா? ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு ஜிகே கேள்வி மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தாமரை அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடி தப்பு. இந்த தாமரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் ஆன்சர். அப்போ இந்த கேள்வி வந்து பார்க்குறது சாதாரணமாக கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கு ஜிகே கொஸ்டின்லாம் படிக்கணும், நிறையா படிக்கணும். தேசிய மலர், தேசிய விலங்கு, தேசியம் நிறையா இருக்குது. நம்ம கேள்வி விடமா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங் பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாம் இந்த கேள்விலாம் வந்து எல்லோரும் போட்டுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷனை வச்சு போடுறது தான் பெட்ரு. என்னது? எதை வச்சு போடுறது? ஆப்ஷனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது.